கணவன் வந்து ரோபோ சங்கர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடிம்மா, அது வந்து மஞ்சக்காமாலையால பாதிக்கப்படுறாரு. அதுக்கு காரணம் வந்து எப்படின்னா, பலவிதமான காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து அவர் ரோபோ சங்கர் குடிச்சது தான் காரணம். அதிகமா குடிச்சது தான் காரணம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 மேடைகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு ரோபோ மாரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த அ சில்வர் பெயிண்ட் அந்த அடிச்சுட்டு. சில்வர் பெயிண்ட். சரி, ஸோ சரி. அது வந்து அதனுடைய கெமிக்கல்ஸ், அதனுடைய பாதிப்பு. ஸோ அது ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது வந்து சும்மா போனோம், வந்தோம்ன்னு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இருக்கும்ல சார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா அந்த பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்றதுன்னா, இவர் முக்கியமான ஒரு பெர்ஃபார்மர் கிடையாது அங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடன நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு நடுவுல இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வெயிட் பண்ண வேண்டிய பீரியட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்ட்ட அழிக்கணும். கிட்டத்தட்ட 2:30, 3 மணிக்கு அப்புறம் அந்த ஷோ நைட்ல முடிஞ்சதுக்கப்புறம், பெயிண்ட்ட போய் வீட்ல அழிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலை. ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் அந்த கெரோசின் சொல்லுவாங்க. கிருஷ்ணா எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு ரப் பண்ணி, தேய்ச்சு, அழிச்சு, நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு தான் வந்து அவரு நைட் சாப்பாடே சாப்பிட உட்காருவாராம். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்ட் வாசம் வந்து உடம்புல இருந்துகிட்டே இருக்குமாம். ரோபோ சங்கரோட நெருங்கி பழகுனவங்கலாம் சொல்றாங்க. சும்மா சாதாரணமா நீங்க ரோபோ சங்கர்ட்ட போய் பேச போனீங்கன்னா கூட, ஒரு பெயிண்ட் வாடை வந்து ரோபோ சங்கர்ட்ட இருந்துகிட்டே இருக்குமாம். ஸோ அந்த மாரி ஒரு கெமிக்கலோட எஃபெக்ட் அதனால தான் அவருடைய உள் உறுப்புகள்லாம் பாதிச்சிருச்சு அப்டின்லாம் சொல்றாங்க. ஸோ எது எப்படியோ அது வந்து நமக்கு கரெக்ட்டா அவருடைய அவருடைய இல்னஸ்க்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல, தெரியாது. தெரியல. பட் இருந்தாலும் பலவிதமான காரணங்கள் இருந்தாலும், இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையா வந்து மஞ்சக்காமால் நோயால பாதிக்கப்படுறாரு. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து குடிச்சாருன்னு சொல்றாங்க. நெறைய நெருங்கிய நண்பர்கள் ரோபோ சங்கர் தொடர்ந்து கடுமையான குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருந்தார்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அவர காப்பாத்துறதே பெரிய பாடா போச்சு. அதாவது வந்து பெட்ல படுத்திருப்பாராம். அவங்க மனைவி தான் பேட்டி குடுத்திருந்தாங்க. அவர் உயிரோட இருக்காரா? அப்படிங்கிற மாரி போய் பக்கத்துல போய் பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சலனமே இல்லாம படுத்திருப்பாராம். ஆளே இப்படி ஆயிட்டாரு பார்த்தீங்கல்ல, ஆமா, அந்த ரொம்ப நேரத்துல ஒல்லி வந்த ஆயிட்டாரு. ஆமா, வீடியோ, ஃபோட்டோலாம் நீங்க ஆமா. பார்த்திருப்பீங்க. ஸோ அப்ப அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அம்மன் கோயில் எல்லா கோயிலுக்குமே வந்து வேண்டுதல் வச்சு, மஞ்ச சேலை கட்டி நீங்க மேல்மருவத்தூர்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். நெறைய பெண்கள் மஞ்ச சேலை கட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாரி விரதம் இருந்து கணவன் எப்படியாவது பொழைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா பக்கமும் போயிருந்திருக்காங்க. எல்லா வேண்டுதலும் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க வேண்டுதல், அது வந்து இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் ரோபோ சங்கர நல்லபடியா திருப்பி குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரோபோ சங்கர் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, உடம்பு தேறி மறுபடியும் கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு.